ராயனை முடிச்சோடனே நாங்கள் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் இட்லி கடை. ஸோ ராயனை முடிச்சு பார்க்கும்போது இட்லி கடைன்னு டைட்டில் சொல்லும்போது நான் ஒரு மாதிரியா கான்ஃபிடன்ட் கம்மியாக நான் இருந்தேன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அஸ் அ ப்ரொடியூசர் உங்களோட முதல் படம் இட்லி கடை. ஸோ அந்த படம் டான் பிக்சர்ஸ்க்கு ஒரு பயங்கர ஓப்பனிங் கொடுத்துதான். அதான் மேஜராக சென்சார்னாலே ரொம்ப டாக் ஆயிடுச்சு படத்துக்கு. ஏன்னா சென்சார் நமக்கு இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ்னால் இன்னைக்கு சாயந்தரம் தான் சென்சாரே வந்துச்சு. அப்போ தான் புக்கிங்கே ஆரம்பிச்சோம். இந்த படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்பப்போ நம்ம நடக்காத போது நம்ம வேறு கதை எழுத ட்ரை பண்ணுவோம். பட் என்னால் வேறு கதை எழுத முடியல. எப்படியாவது இது பண்ணணும். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக நிறைய வயலன்ஸ், நிறைய பிளட் ஷெட்ஸை தாண்டி ஒரு கலர்ஃபுல்லான படம் பார்த்தேன். அதுவே வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. ஸோ எப்படி இருக்குது இந்த போஸ்ட் ரிலீஸ் அண்ட் இந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ, தேட்டர் விசிட்ஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்டு தான் நல்லா வெயிட் பண்ணோம். ஸோ எல்லாருமே நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க படத்தை. ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, லைக் சேயிங் லைக் அவங்க ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், அப்புறம் லவ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, கனெக்ட் ஆகிட்டு நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. போய் பார்த்தேன் எல்லா தேட்டர்லையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்க்குறாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவாக இருந்தது. பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ண விஷயங்கள் நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள் இருந்தது. ஜென்சி பீப்புள்ஸ் இதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? பிகாஸ் த வே ஆஃப் லவ் அந்த பீரியடில் பெருசாக இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட் கிடையாது. லைக் வி ஹேட் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபோன், அதுவும் நம்ம படம் பேசுகிற காலகட்டங்கள் அதுவும் கிடையாது. இட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஸ்கூல், நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஸ்கூலில் பார்த்தா அவ்வளோதான். அடுத்த நாள் நம்ம அவங்கள பார்க்குற வரைக்கும் வில் பி தேர் வித் தேர் தாட்ஸ். ஜென்சி எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு. ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜென்சியான ஆக்டர், எல்லாமே ரீசெண்டாக டைமில் எல்லாமே பாப்புலர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகுது. அவங்க நினச்சி பார்க்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் லவ் சொல்ல, இவ்வளோ ஒரு எப்படி நம்ம எப்படி 60s 70s பார்த்து நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி. இப்போ அவங்க நம்ம ஜென்ரேஷன் பார்த்து எல்லாருமே நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கும் படம் நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. சம்வேர் எனக்கு வந்து அந்த படத்தோட ஸ்கூலும் உங்களோட ஸ்கூலும் ஒரே ஸ்கூலாக இருந்தது. அது இன்டென்ஷனலி வாண்டட் டு பி லைக் தட்? எனக்கு ஐ மீன் எல்லாமே முடிச்சிட்டோம். எனக்கு எங்கள் ஸ்கூலில் ஷூட் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஐ மீன் லைக் எப்படியாவது இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி இது பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஸ்கூல்லே ஷூட் பண்ணது. ஸோ அவ்வளோ ட்ரை பண்ணி ஷூட் பண்ணோம் எங்கள் ஸ்கூலில். ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த விஷயம். உங்களுக்கு எப்படி இருந்தது திருப்பியும் மேபி அந்த டீச்சர்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அதே கிளாஸ் ரூம்ஸ் அஸ் அ டைரக்டராக போகிறப்போ? பயங்கர ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அது நடித்தவரும் என் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர், அந்த ஒரு மாஸ்டர் நடித்தவர் வந்து என்னோட இங்கிலீஷ் டீச்சர் அவர். ஸோ அவரே வர வச்சு அந்த சீன் எடுத்து அப்புறம் இங்கே வந்து டப்பிங்லாம் வந்து பண்ணார். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஒரு இயக்குனராக நமக்கு வந்து நிறைய கதைகள் இருக்கலாம். பட் இந்த படம் தான் என்னோட முதல் டைரக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது? இல்லை, இதுதான் நான் ஃபஸ்ட்டு எழுதின கதை. ஸோ அதனால இது ரொம்ப நாள் ஹார்ட்லேயே இருக்குது. லைக் இது எப்படியா பர்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே நல்லா வேறு கதைக்கு என்ன உரம் இல்லை. நிறைய இடத்துல இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை பர்சீவ் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்கேலோ ஒரு பட்ஜெட்டோ தாண்டியோ இந்த படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்பப்போ நம்ம நடக்காத போது நம்ம வேறு கதை எழுத ட்ரை பண்ணுவோம். பட் என்னால் வேறு கதை எழுத முடியல. எப்படியாவது இது பண்ணணும், எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணதான் இந்த படம். பட் என்ன ஒரு விஷயம், இந்த கதை பண்ணி ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் முதல் படமாக இதுதான் இருக்கணும். இந்த கதையை நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சதுக்கான காரணம் அந்த கோர் மேபி எனக்கு இன்னும் யாரும் பெருசாக டச் பண்ணனால அந்த லவ் சொல்லாத இன்னும் நிறைய படம் எல்லாமே பிரேமம் பார்த்துட்டோம், வாரமேன்னு பார்த்துட்டோம், நிறைய படம் ஆட்டோகிராஃப் எல்லாமே லவ்வை சொல்லி ஒரு ஹார்ட் பிரேக் அது மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஒரு லவ்வை சொல்லிட்டு எப்படி இருக்கும் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை லைஃப் கட்டணும் ரொம்ப ஆசையாக. ஓகே, எனக்கு உங்கள் ஆஃபீஸ் வந்து பார்க்குறப்ப நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்களே இருக்குது. ஐ மீன் நீங்கள் சிடிஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட பிளே ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் கேசட் பிளேயர், உங்களுக்கு அந்த ஆர்வம் அப்போ இருந்து இருந்தது? ஆமாம், நான் சின்ன சின்ன விஷயம் ரொம்ப கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அதுலேருந்து அந்த படத்தையும் வந்திருக்கு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆர்ட் டைரக்டர் சொன்னார், நிறைய செட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டைரக்டரே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, வீட்லேயே அவர் எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஆமாம், நிறைய விஷயம் சில விஷயம் கிடைக்காதுல்ல. ஸோ அப்படியாவது நம்மளே எனக்கு மோஸ்ட்டாக செட் ப்ராப்பர்ட்டியில் இருப்போம் நாங்கள். ஓகே ஓகே, செட் பற்றி பேசணும். ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ் வந்து செட்டில் போனீங்க. எக்ஸப்ட் அந்த ஸ்கூல் போர்ஷனும் யூஎஸ்ஏ போர்ஷன் தாண்டி மிச்சதெல்லாம் மோஸ்ட்லி செட்லேயே போயிட்டீங்க இல்லை? இல்லை, செட்டுன்னு பார்த்தா லைக் மேஜராக ஆமாம் எப்படி சொல்கிறதுன்னா அந்த டெரஸ் பெரிய செட்டு போட்டோம். டெரஸ் அப்புறம் அதோட வீடு எல்லாமே செட் போட்டிருந்தோம். அப்புறம் நாசா செட் போட்டிருந்தோம். நாசா அந்த பிரீத்தியோட ஸ்பேஸ் வந்து செட் போட்டிருந்தோம். மற்ற எல்லாமே குட்டி குட்டி செட்டப்பாக பண்ணுவோம். ஏன்னா
எங்களுக்கு டேட்டா ரொம்ப கம்மியாக டேட்டா ஷூட் பண்ணோம். ஒரு 60 days தான் படத்தை ஷூட் பண்ணோம். ஓகே. எப்படின்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களாம் இன்னொரு டேட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணோம்னா ஏதோ குட்டி செட்டப் பண்ணால் டக்குன்னு அதே ஃப்ளோரில் செட் போட்டு அந்த சீனை முடிச்சிடும். ஓகே. ஒரு ஹாஸ்பிட்டல் சீனாக இருந்தால் பக்கத்துலேயே ஒரு செட் போட்டு அந்த சீனை முடிக்கிறதுக்காண்டி தான். நம்ம போய் செட் போட்டு எடுக்கணும்னு இல்லை, இவங்களோட டேட்டா அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு திருப்பி செட் போடுற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்குல்ல? பிகாஸ் அந்த பர்டிகுலர் டைமில் டேட் கிடச்சிருக்கும் அந்த டெரஸில், திருப்பியும் உங்களுக்கு இன்னொரு வாட்டியும் அந்த செட் போடுற மாதிரி. சில காரணங்களாக எங்களுக்கு டெரஸ் மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, திருப்பியும் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால தான் டெரஸ் செட் போட்டோம். மற்றபடி எல்லாம் ஒரு வாட்டி செட் போட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே ஒரே ஃப்ளோரில் தான் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், டெரஸ் இருக்கும், ஒரு ஃபுல் ஃப்ளோர் யூஸ் பண்ணி எல்லாமே எடுத்துட்டோம். ஓகே. எனக்கு ஒரு சீன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அந்த படம் பார்க்குறப்போ அதர்வா வந்துட்டு அந்த மிக்ஸ் டேப் எழுதுவார்ல, இதயம் மிக்ஸ் டேப்னு சொல்லிட்டு கொடுக்குறப்பயே நீங்க அங்கதான் வந்து கட் பண்ணா நம்ம வந்து 2 பிரீத்தி முகுந்தன்றது ரிவீல் பண்ண போறோம். பட் அந்த இடத்துல வந்து சின்னதா ஜீன்ஸோட கேசட் ஒன்று இருக்கும். அது சும்மா இதாக காட்டலாம் வச்சிருந்தேன். எனக்கு கேசட் அங்கே இருந்துச்சு ஸ்பாட்ல. ஸோ அதுல இருந்து அப்படியே ஷார்ட் ஆரம்பிக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இதோட ரிலேஷனும் அதோடதும் அடுத்தடுத்த சீன்ல கனெக்ட். அவங்களும் ட்வின்ஸா இருப்பாங்க. அது அப்படி யோசிச்சு வச்சதுதான். எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சுன்னு தெரியல. ஷார்ட்லயும் இருந்துச்சு, நிறைய கேசட் எது வைக்கலாம்னு பார்க்கும்போது ஜீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஜீன்ஸ்ல இருந்து அந்த கனெக்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதை எழுதும் போது இவங்க தான் இந்த காஸ்டிங் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருந்ததா? இல்ல கதை எழுதும் போது அப்பெல்லாம் அவங்களாம் தெரியாது. ஸோ கதை எழுதும் போது ஹீரோ சார் அதர்வா சார் வச்சு தான் பண்ணணும்னு கதை எழுதும் அப்புறம் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் மேபி தமன் சார் கேட்டோம், அப்போலேருந்து அவர் தான் பண்ணணும்னு ஒரு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் அப்படியே போக நான் நம்ம அந்த மெயின் லீட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நல்ல ஒரு பிக் நேமாக போகணும், நல்ல கேரக்டராக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எல்லா ஹீரோயின்ஸும் கதை சொல்லியிருக்கேன். மேபி அவங்க 2-3 பேர்னால 2-3 ஹீரோயின் படத்தில் இருக்கிறனால அவங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல. அதுதான் ஒரு மெயின் காரணம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நியூவாகவே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிச்சது தான் ஃபர்ஸ்ட்டு காய்து. ஓகே. ஏன்னா காஸ்டிங்னா ரொம்ப பெருசு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அவ்வளவு பேர் அசம்பிள் பண்றதே ஒரு பெரிய விஷயம். கதை எழுதுறப்பயே இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வெயிட்டேஜ் கொடுத்துருந்தீங்க. நான் வந்து இப்போ நார்மலா நம்ம மீம்ஸ் பாக்குறப்பயே எல்லாரோட கேரக்டருக்குமே வந்துட்டு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சும்மா வர்றாங்க போறாங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ அது வந்து அந்த பிளான்ல இருந்து. ஆமாம், எடுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு எல்லா சீன்லையும் ஒரு 6-7 பேர் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபிலிமா இருக்கணும்னு டே ஒன்லேருந்து நம்ம யோசிச்சது தான். ஸோ அப்போ இந்த காஸ்டிங் இப்போ இவங்களாம் பாப்புலரான நமக்கு தெரியுது இவ்வளோ பேர் ஃப்ரேம்ல இருக்கும்போது. பட் அப்பெல்லாம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஒரு 1 ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தான் எல்லாருமே இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஒரு 2 வருஷத்துல எல்லாருமே பாப்புலர் ஆயிட்டாங்க. ஏன்னா ஐ திங்க் ஹயாடுவா இருக்கட்டும், பிரீத்தியா இருக்கட்டும், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தே ஆர் இன் த டாப். கன்சிஸ்டன்டான ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. when they come as new, அந்த செட்டுக்கு வரும் பொழுது இருந்தவங்களும் இப்போ அவங்களோட இந்த டிரான்சிஷன் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அதான் காய்து இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு. அவங்க அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இருந்தாங்க. லைக் அப்படிதான் அவங்கள பார்த்து இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு தான் அப்போ அவங்க பூனேல இருந்தாங்க. அது வரைக்கும் இந்த படமும் அவங்க பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே சென்னை அப்போ தான் வந்தாங்க. அப்புறம் அவங்கள ரீச் அவுட் பண்ணி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே லுக் டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் நாங்களே ஒர்க் ஷாப்லாம் அமிச்சோம். அவங்கள ஒர்க் ஷாப், அப்புறம் டைலாக் தமிழ் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அவங்கள அமிச்சோம். பண்ணி ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்கள நாங்கள் ஃபர்ஸ்ட் டே லாக் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் 2 கேரக்டருமே அவங்க ஆடிஷன் பண்ணியிருந்தோம். லைக் அமுதா கேரக்டர் பண்ணியிருந்தோம், சாம்க்கும் பண்ணியிருந்தோம். அவங்க 2த்துல இது பண்ணாலும் ஓகேன்னு அவங்க இருந்தாங்க. ஸோ நாங்கள் இன்னொரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் தான் நாங்கள் அந்த பார்த்துருக்கோம்னா பிரீத்தி இப்போ கடைசியில் வந்தாங்க. ஓகே. பிரீத்தி வந்து ஆசை கூட அப்போ தான் ஆசை கூட ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆசை கூட ரிலீஸ் ஆகும்போது அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுத்தோம். நீங்க 2 கேரக்டர் ஏதாவது பண்ணிக்கலாம் சொல்லி அவங்களோட கால் தான். சாமா இருக்கிறதோ அமுதா இருக்கிறதோ அவங்க கால் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஏன்னா அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு 2மே பிடிச்சிருந்துச்சு. அவங்களால டிசைடே பண்ண முடியல இது பண்ணும் இது பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அமுதா கம்மி ஸ்கிரீன் பிரச்சனால அது பயங்கரமா இம்பாக்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு 2 காலுமே நான் கொடுத்துட்டேன். பட் ஃபைனலாக அவங்க ஓகே. கயாது வந்து இனிஷியலி ஏன்னா நீங்க படத்துக்காக அப்ரோச் பண்றப்போ ஷீஸ் லைக் ஒரு பிராங்கா இல்ல நிஜமாவே வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்தா கூப்பிடுறாங்கன்னா உங்களுக்கு அது இருந்ததா, இல்ல நடிக்கிறதுக்கான ஆசை அவங்களுக்கு அட்லீஸ்ட் இருந்ததா இனிஷியலி? இல்ல அவங்க அது பிராங்க் பண்ணிக்கல, ப்ராப்பரா பிஆர்ஓ ப்ரொடக்ஷன் மூலியமா நாங்க கூப்பிட்டோம். அப்போ நான் அவங்களை அப்ரோச் பண்ணும்போது டான் பிக்சர்ஸ் பண்ற மாதிரி அப்போ வந்து லைக்கா தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க மூலியமா தான் நாங்க அப்ரோச் பண்ணோம். அவங்க அப்ரோச் பண்ணி வந்தாங்க. ஸோ
ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்மளே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற. ஆமாம், அதுக்கப்புறம் நம்மளே அதுக்கப்புறம் நாங்கள் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சனால சரி மேபி நம்மளே இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான். பட் விச் இஸ் ஈஸி ஃபார் யூ பீங் அஸ் அ டேரக்டர் ஆர் அஸ் அ ப்ரொடியூசர்? தெரியல, டேரக்டராக இருக்கிறது கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மள்ட்ட ஒரு ஹோல்டு இருக்குது, ஒரு க்ரியேட்டிவ் கால் இருக்கலாம். பட் ப்ரொடியூசர் இருக்கும் போது நம்ம மேக்ஸிமம் வேலை வந்து டுவர்ட்ஸ் ரிலீஸ் தான் இருக்கும். இந்த ரேட்டில் ரிலீஸ் பண்ணலாம், ஓடிடி ஐ மீன் லைக் எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே பெரிய டேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க, அவங்க தான் ஃபைனல் கால் எடுப்பாங்க. நம்மள பெருசாக ஒரு ஹோல்டு இருக்காது. ஸோ அதனால நமக்கு அது பெருசாக வேலை இல்லை. புரியுது புரியுது. இன்ஃபேக்ட் பராசக்தியுமே கொஞ்சம் அந்த நாஸ்டாலஜிக்கான டச், கொஞ்சம் அந்த அந்த விண்டேஜ் டச் இருக்கிறதா ஒரு படம். அதுவும் நல்ல 60s பீரியட்ல இந்த படம். ஐ திங்க் யூ ஆர் வெரி மச் இன்டு அந்த காலங்களை ரீலீவ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கதைக்களம் அப்படி சூப்பராக இருக்கும் அந்த படம். அந்த ஐடியா எல்லாமே சொல்லும்போது மேமே ரொம்ப எஸ்தெட்டிக்காக நான் அதில் சொன்னல பார்த்து பண்ணேன். அஸ் அ ப்ரொடியூசர் உங்களோட முதல் படம் இட்லி கடை, தனுஷ் சார் அவரோட டைரக்ஷன் ஒரு வித்தியாசமான படமாக இருந்தது. ஸோ அந்த படம் டான் பிக்சர்ஸ்க்கு ஒரு பயங்கர ஓப்பனிங் கொடுத்துதான். எங்களுக்கு அந்த படம் நல்ல ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. கூட ஒரு பெரிய படம் காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு, அது பயங்கர ஒரு வேவாக இருந்துச்சு. அது வந்து இந்த படம் நல்ல பெரிய ஓப்பனிங் கிரியேட் பண்ணிச்சு. படமும் நாங்கள் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி சார்க்கே கொடுத்துட்டோம். அவரே நீட்டாக படத்தை முடிச்சு கொடுத்து எங்களுக்கு கொடுத்தாரு. அது நல்ல ஒரு படமாக தான். ஏன்னா அப்போ தான் அவரோட ராயன் ஒன்று இருந்தது, அது வேற ஒரு ஃப்ளேவர். இட்லி கடை கான்ட்ராஸ்டாக வேற ஒரு ஃப்ளேவர். உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் அவர் 2 சைடுமே டெலிவர் பண்ணாரு. ஆக்ஷன் பேக்டாக ஒரு படம் பண்ணாரு, சட்டிலாக ஒரு எமோஷ்னலாக ஒரு படம் கொடுத்துருந்தாருல. ஸோ ரெண்டையும் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் ராயனை முடிச்சோடனே நாங்கள் அந்த படத்தை ஆரம்பித்தோம் இட்லி கடை. ஸோ ராயனை முடிச்சு பார்க்கும்போது இட்லி கடைன்னு சார் டைட்டில் சொல்லும் போது நான் ஒரு மாதிரியா கான்ஃபிடென்ட் கம்மியாக தான் நான் இருந்தேன். அவ்வளோ மாதம் ஒரு படம் பண்ணிட்டு இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு படமாக தான் இருக்கும். எப்படி சார் உங்கள் கேரக்டர் நேம் வச்சு படம் பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். பட் சார் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த டைட்டில் படத்துக்கு ஆப்டாக இருக்கும்னு சொல்லும்போது, பட் டைட்டில் சமரீச் ரொம்ப ஒரு எல்லார் மத்தியிலும் போய் ரொம்ப ஈஸியாக சேர்ந்துச்சு இட்லி கடைன்னு. ஸோ அதனால் அது எல்லாமே சாரோட கால் தான். ஏன்னா சாருக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் சினிமா அவருக்கு வந்து செஃப் ஆகணுன்ற ஒரு ஆசை. அந்த ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக கதை எழுதியிருந்தாரு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. ஸோ அதை கட் பண்ணால் அடுத்து வந்து பெரிய ஒரு பேங்கராக பராசக்தி. ஆல்ரெடி வந்து புறநானூறுன்ற ஒரு ஜோனில் இருந்த படம் சூர்யா சாருக்கு அப்புறமா மாறுது பராசக்தி டான் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதுவுமே ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சு. அந்த கால் எந்த ஒரு சூழ்நிலை? ஆக்சுவலாக அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த படம் பராசக்தி தான். பட் எங்களுக்கு லேட்டாக தான் ஷூட்டிங் போயிருந்தோம். ஸோ அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. மேபி லைக் இந்த ஒரு ஐடியா, அப்புறம் ஸ்கேலு, அவரோட 25th படம் சாரோடது. ஸோ அதனால ரொம்ப ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுவும் படம் போக படத்துக்கு ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. அந்த ஒரு காஸ்டிங்னாலேயோ அப்புறம் மெயினாக டைட்டில் நான் சொல்லுவேன். ஸோ அதனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அது சூர்யா சார் பண்றாருன்னு அனௌன்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்போலேருந்தே அந்த படத்துக்கு சூர்யா பண்ணும்போதே படத்துக்கு ரொம்ப ஒரு ஹைப் இருந்துச்சு. ஸோ அப்புறம் படம் ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் எடுத்து ஆரம்பித்தோம். ஸோ டே ஒன்லேயே அந்த படத்துக்கு ஒரு பயங்கர ஹைப் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தின் மேலே வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்தாலும் ரிலீஸ் டைமில் வி ஹேட் சம் இஷ்யூஸ். அந்த படத்துடைய அந்த ஹைப்பை கான்ட்ராஸ்டாக திருப்பி போடுற மாதிரியான விஷயங்கள் தான் ரிலீஸ் டைமில் நடந்தது. அது எப்படி இருந்தது? வாட் வாஸ் அ ப்ராப்ளம்? அதான் மேஜராக சென்சார்னாலே ரொம்ப டாக் ஆயிடுச்சு படத்துக்கு. ஏன்னா சென்சார் நமக்கு இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு சாயந்தரம் தான் சென்சாரே வந்துச்சு. அப்போ தான் புக்கிங்கே ஆரம்பித்தோம். ஸோ சென்சார் ரொம்ப டிலே ஆயிடுச்சு படம். நம்ம படமும் சரி, ஐ மீன் ஜனநாயகனும் அதே டைம் தான் படம். 2 படத்துக்குமே சென்சார் கிடைக்கல. ஸோ அதனால ரொம்ப டாக் ஆயிடுச்சு. ஆனால் அந்த படத்துடைய ரிசல்ட், இந்த போஸ்ட் ரிலீஸ், அந்த படத்தோட கலெக்ஷன் அஸ் அ ப்ரொடியூசர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தா? இல்லை படம் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் வந்துச்சு. இப்போ கூட புக் மை ஷோ அந்த அதில் வந்து டாப் 3ல இருக்கும். இந்த வருஷத்தோட டாப் 3ல இருக்கும். மாதிரி பயங்கரமான ஓப்பனிங் படத்துக்கு. ரொம்ப ஒரு கிரேஸாக இருந்தாங்க படத்துக்கு ஓப்பனிங். நல்லா தான் எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஓகே. இன்ஃபேக்ட் அதுவுமே ஒரு பெரிய மல்டி காஸ்டிங் ப்ராஜெக்ட். இன்ஃபேக்ட் அதில் நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ரிலீஸில் தான் இருந்தது. ஆமாம், நிறைய பேர் நம்ம அந்த கேமியோலாம் நம்ம சரி படத்தில் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசில் ஜோசப் சார், ராணா சார், அப்புறம் தனஞ்சயன் சார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் நல்ல ஒரு மேசிவாக இருக்கும் படம் பார்க்கணும். ஸோ ஐடியாலஜியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி. அந்த படம் பேசின விஷயம் இட் வாஸ் வெரி மெச்சூர். ஆக்சுவலாக என்ன பேசணும்னு நினச்சது அங்கே பேச முடிஞ்சுதா? ஆர் டியூ டு தி சென்சார், டியூ டு தி கமிட்மெண்ட்ஸ் அது வந்து குறைக்கப்பட்டுச்சாவோ? அஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள் கேட்ட கதைக்கும் ஸ்க்ரீனில்? இல்லை, நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் சென்சாரில் எங்களுக்கு நிறைய இது கட்டாயிருக்கு. அது உண்மைதான். லாஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு கட்டாச்சு.
பட் நாங்கள் டே ஒன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இந்த படத்துக்கு ஒரு கேக் வாக்காக இருக்காதுன்னு நினச்சோம். சென்சார் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாதுன்னு நினச்சோம். பட் இவ்வளோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் போகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதனால பட் கடைசியில் இங்கே கிடச்சிருச்சு. ஓகே. ஓடிடியில் வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த தியேட்ரிக்கல் கட் அண்ட் ஓடிடி வெர்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரப்போ வாட் வாஸ் யுவர் கால்? அந்த ஒரு அன்கட் வெர்ஷன் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு, பிகாஸ் ஓடிடியில் அந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த அன்கட்டுமே ரொம்ப பெரிய அன்கட்னா இல்லை, நம்ம அந்த சென்சாரில் மியூட் பண்ணாதான் இங்கே பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் நிறைய சீன்ஸ் எங்களுக்கு கட் ஆயிருக்கு, அதெல்லாம் நாங்கள் வைக்கல. பட் அந்த கால் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஏன்னா விடுதலை மாதிரியான படம் வந்து டேரக்டர்ஸ் கட் வச்சுருந்தாங்க. இல்லை, அது ரொம்ப ஒரு லீகலாக நிறைய இது இருக்கு. ஓகே, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா, சென்சார் வாங்காமல் எடுத்தா, ஸோ நிறையா அதில் லீகல் பிரச்சனை இருக்கு. ஸோ ஓடிடி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போமா நம்ம எடுத்துப்போமான்னு சொல்லி இருக்கும் போது தான் அந்த ஒரு கால் நம்மளால நிறைய ஃபுட்டேஜ் வைக்க முடியல. புரியுது. ஸோ இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் டான் பிக்சர்ஸ்? அடுத்து நாங்கள் தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ணுறோம். தமிழரசு பச்சை ஆக்ஷனில் அப்புறம் வச்சு பண்ணுறோம். சார் 2-3 months ஷூட்டிங் போயிடும். கிரேட், சூப்பர். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.